எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவேர்னஸுக்கோசரம் தான் போட்டேன். ஆனால் யாரும் அதை கேட்கவும் இல்லை, ஃபாலோ பண்ணவும் இல்லை. இப்போ பாருங்கள், செய்தி பார்த்தோன்னே மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1.5 வயசு குழந்தையெல்லாம் பிரச்சாரத்துக்கு வர வேண்டிய குழந்தைகளா? அதை கூட்டிகிட்டு வந்தது பேரண்ட்ஸ் மேலே தான் தப்பு. விஜய் சார் பெண்கள் குழந்தைகளெல்லாம் பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி நாம் தான் கூட்டிகிட்டு போயிருக்கோம். நானும் விஜய் சாரோட உறுப்பினர், தொண்டர் தான், ரசிகை. ஆனாலும் பசங்களை என்ன பண்ணுறீங்க? அவருக்கு கெட்ட பேர் தான் எடுத்து கொடுக்குறீங்க. உண்மையிலேயே விஜய் சாரோட ரசிகரும் தொண்டருமாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கூட்ட நெரிசலில் மக்களை போலீஸுக்கு ஈக்குவலாக நீங்களும் பாதுகாத்துருக்கணும். அது உங்களோட கடமை. நீங்கள் விஜய் சாருக்கு செய்கிற உதவி அதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு உண்டான அழகு. அதை விட்டுட்டு நீங்களே பஸ்ஸுக்கு முன்னாடி போகவும் கத்தவும், மற்றவங்க எப்படி இது பண்ணுவாங்க? அவ்வளோ கூட்ட நெரிசலில் இளைஞர் அணிகளெல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தீங்கன்னா மக்களை பாதுகாத்திருக்க முடியாதா? நீங்கள் எதிர்க்கட்சி அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எதிர்க்கட்சி பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு உண்டான காரணங்களை உருவாக்கி கொடுக்கறது விஜய் சாரோட ரசிகர்களும் தொண்டர்களும் தான். உண்மையிலேயே விஜய் சாரோட ரசிகனாகவும் தொண்டனாகவும் உண்மையிலேயே அவர் மேலே ஒரு பற்று இருந்துச்சுன்னா சைலண்ட்டாக உங்கள் ஓட்டு மூலிமா நீங்கள் நிறுவீங்க. நான் விஜய் சாரை நான் ஜெயிக்க வைப்பேங்கிற கான்ஃபிடென்ட்டில் இருங்க. விஜய் சார் சைலண்ட்டான ஆள், நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஆள். அவர் ஏன் எந்த தேர்தல் பிரச்சாரத்துலேயும் மக்களை மீட் பண்ணும்போதெல்லாம் அறிக்கை எதுவுமே வெளியிடுறதில்ல? அவர் என்ன நினைக்கிறாரு? நாம் சொல்லக்கூடாது, செயலில் காட்டணும்னு நினைக்கிறாரு. அப்போது நம்மளை ஒரு தலைவராக எடுத்துக்கிறவர் எந்த நோக்கத்தில் போகிறாரோ அந்த நோக்கத்தில் தானே நாமளும் போகணும். நீங்கள் அதே மாதிரி உங்களோட விஜய் சார் மேலே இருக்கிற பற்றை ஓட்டு போட்டு காமிங்க சைலண்ட்டாக. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை தான் சொல்கிறேன். நான் இது நமக்காக பேசலை, நான் விஜய் சாருக்காக தான் பேசுகிறேன். நாம் பண்ணுற ஒரு தவறும் அவரை தான் பாதிக்குது. இனிமேலாச்சும் புரிஞ்சு நடந்துக்குங்க. நன்றி.